மிதுன ராசிக்காரர்களோட ஒவ்வொரு நகர்வும் அவங்களோட மனசில் தோன்ற மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைத்தது என்னவோ நிறைய ஏமாற்றங்கள் தான். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே நிறைய கஷ்டங்களையும் துரோகங்களையும் மட்டுமே அனுபவிச்சுட்டு சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சார். அதீத பண கஷ்டம், அதீத தொழில் நஷ்டத்தை சந்தித்த சில முக்கியமான ராசிகளில் இந்த மிதுன ராசி ஒரு மெயினான ராசி. மிதுன ராசிக்காரர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், சுறுசுறுப்பு, மாற்றங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன், இந்த மாதிரி அடையாளமாக சில விஷயங்கள் கருதப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களோட ஒன்றிணைந்து வருங்க. இந்த ராசியினுடைய அதிபதி புதன் பகவான். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கூர்மையான சிந்தனையும் வேகமான முடிவெடுக்கக்கூடிய திறனும் இருக்குங்க. பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய ஆற்றல் இவை எல்லாமே இவங்களுக்கு இருக்குங்க. இவர்கள் எப்போதுமே ஒரு இடத்துல நின்று விட மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டக்காகி நிற்கக்கூடிய ஆட்களே கிடையாது. வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் இவங்க. வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சிந்தனைகளையும் காயங்களையும் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. நிறைய கஷ்டம் சார், 1-2லாம் இல்லை. இவங்க உங்களால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகும். நீங்கள் குழம்புறதை கேட்டே நிறைய பேர் உங்களை வந்து தலைவலியாக நினச்சவங்களாம் அதிகம். உங்களுடைய குழம்புல பார்த்து நையாண்டியாக சிரித்தவங்க அதிகம். உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து கேலி நகையாடியவங்க ரொம்ப அதிகம். மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள்னு பார்க்கும்போது பேச்சு திறன் அதிகங்க. எந்த சூழ்நிலையிலையும் பேசி கையாளக்கூடிய திறன் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை வேகமாக புரிஞ்சுக்குவாங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தாலும் சரி, முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். சுறுசுறுப்பு யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம். அதிகமாக நிறைய ராசிக்காரர்கிட்ட இதை பார்க்க முடியாது. சுறுசுறுப்பு, எப்போதுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். மன மாற்றம் அதிகங்க. ஒரே நேரத்தில் ஒரு முடிவு, அடுத்த நேரத்தில் வேறு முடிவு எடுப்பாங்க. டக்குன்னு இதை எடுத்தோமா அடுத்து டக்குன்னு அடுத்தடுத்து அதெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் அதிகம், நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப அதிகம். எளிதில் பழகக்கூடிய தன்மை இருப்பதால் அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க. உணர்ச்சிகளை மறைப்பாங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே கவலை இருக்குங்க. ஆர்வம் அதிகம். புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விருப்பமோ ஆர்வமோ எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுடைய நல்ல பண்புகள் அப்படின்னு பார்த்தா புத்திசாலித்தனம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. மிதுன ராசிக்காரன் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய கேங்கில் இருந்தால் அப்படின்னா அவங்கள லீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்த மிதுன ராசிக்காரன். அதார்மா அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். தொடர்பு திறன், இவங்களுடைய தொடர்பு திறன் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கும். எளிதில் சூழ்நிலைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக மாற்றிக்குவாங்க. அதாவது ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா ஈஸியாக அதுக்குள்ளே வந்து கரெக்டாக மாட்டிக்குவாங்க. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிக்குவாங்க. குடும்ப அன்பு தான் அதில் மெயின் ஹைலைட்டே. தொழிலில் வளரணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த ஆசை, இது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திறன். இந்த மிதுன ராசிக்காரனுக்கு நண்பனாவோ இல்லை துணையாவோ நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா பயங்கர பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிறதுலே ஜெயிச்ச மாதிரி தோணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திறன் நிறைய பேர்கிட்ட கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரம் உங்கள்கிட்ட இருக்குது. நகைச்சுவை உணர்வு, ஒரு விஷயத்தை கூட நகைச்சுவையாக எடுத்துக்குவாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நகைச்சுவையாக மூவ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நிறைய பேர்த்துட்டு இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் ஒரு பாயிண்டாக சார்னு கேட்பீங்க. இதெல்லாம் நிறைய ராசிகள்கிட்ட இல்லை. நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக என்னைக்கு மனம் விட்டு சிரிச்சிங்க யோசிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இது மாதிரி நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு காலகட்டத்துலேயும். அது குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ ஒரு சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு கூட நல்ல நேரம் வரணுமா சார்னா ஆமாங்க, இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அதிக யோசனை, ரொம்ப யோசிப்பீங்க. மன அமைதி குறைவுங்க உங்கள்கிட்ட. ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாமல் வந்து கண்டிப்பாக உண்டுங்க. நம்பியவர்களால் மன வேதனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சில நேரங்களில் அவசர முடிவுகள் உங்கள் கையில் இருக்குங்க. டக்குன்னு முடிவு எடுத்துடுறீங்க. தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இதுவரை இவங்க வந்து அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னா ரொம்ப அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிப்பது மன துரோகம்தான். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம், அதிகமாக நம்பிய நபர்கள் மூலமாக நண்பர்கள் பின்னால் பேசக்கூடிய நிலை உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். காதல் தோல்வின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரன மாதிரி காதலில் ஏமாந்தவனு கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி காதலிச்சவனு கிடையாது. உண்மையான காதலிச்சவங்க மனவேதனை, மன காயம் இருக்கும். அது இந்த ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப புரியாமைன்னு சொல்லுவாங்க. தங்களுடைய உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற உணர்வு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல போவீங்க, அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அது சண்டை போட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான். ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அதில் ஒரு கல் சைடில் சேர்த்து வச்சுருப்பீங்க, உங்கள் அண்ணன் தம்பி வந்து சண்டை போடுவான். இந்த மாதிரி தான் நிறையா இதாகிருக்கும். தொழிலில் துரோகம், தங்களுடைய யோசனைகளை பயன்படுத்தி பிறர் முன்னேறக்கூடிய அனுபவம். நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாவெலாம் ஒருத்தன் உங்கள் பின்னாடி உட்காந்து அதை எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவன் என்னமோ முதலாளி மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். பண விஷய இழப்பு,
அவசர முடிவுகள் காரணமாக பண இழப்பு நிறைய சந்திச்சிருக்கீங்க. ஏதோ ஒன்று சார் இப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. அதனால் நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருங்க. தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முக்கியமான விஷயம் மனக்குழப்பம். எதை செய்கிறது அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் அப்படியே மாறிட்டே இருக்கீங்க. இன்னொரு பெரிய விஷயம் பண நெருக்கடிங்க. வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு. வேலை அழுத்தம், நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை புதுசாக உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதிக பொறுப்புகள் காரணமாக சோர்வு உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பேச்சு தவறுகள் காரணமாக சண்டைகள், இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சாதாரண பேச்சு பேசியிருப்பீங்க, அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதை ஒரு டேர்ன் பண்ணி அதை குடும்பத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, குடும்பத்தை வந்து செய்ய மாட்டேங்கிற, இப்போ நீ செஞ்சதை சொல்லி காட்டுற, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும்ல. அது ஏதோ ஆரம்பித்தது எங்கேயோ போய் நிற்குதும்பாங்களா, அந்த மாதிரி உங்கள் பேச்சு நீங்கள் நார்மலாக ஆரம்பிச்சிருப்பீங்க, அது எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி உங்களை வச்சு செஞ்சிகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி உடல்நல பாதிப்புங்க. நரம்பு பலவீனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, ஒவ்வொன்றும் ஏதாவது ஒவ்வொருத்தர் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரனை பழிக்குமான்னு கேட்டால், இவங்களுக்கு பிளாக் மேஜிக் வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மிதுன ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் சென்டிமெண்ட்டுங்க. அதே மாதிரி சென்சிட்டிவானவங்க. அதனால் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கம் இருப்பது போல் உணர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. சில அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும். உங்களுக்கு மட்டுமே தென்படக்கூடிய இந்த அறிகுறிகள் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சொல்லிக் கொடுத்துரும், இப்படி இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறத. காரணமில்லாத பயம், தேவையில்லாத பயம், அடிக்கடி மனக்குழப்பங்க, திடீர் சோர்வு, வேலைகள் தடைப்படுறது, வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி அனைத்தும் கண்டிப்பாக பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இது எல்லாமே பிளாக் மேஜிக் அப்படின்னு ஓப்பனாகவும் சொல்ல முடியாது சார், இதெல்லாம் காமனாகவே இருக்கும், இது எப்படி பிளாக் மேஜிக்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் பல நேரங்களில். ஆனால் ஆன்மீக பாதுகாப்பு இவங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். மிதுன ராசிக்காரன் பேரில் ஒரு 12 கோடி பேர் இருப்பாங்களா இந்தியாவில். எல்லாத்துக்குமே இது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் நடக்காதுங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, வீடியோவும் போடுறீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 12 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. ஏன்னா 12 கோடி பேருக்கும் மிதுன ராசி மட்டும்தான் ராசி சேமே தவிர மற்ற தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து முழுமையாக அதே விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்க. கந்திஷ்டி இருக்குதா அப்படின்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்கள் சமூகத்தில் விரைவாக உயர ஆரம்பிப்பாங்க. அதனால் கந்திஷ்டி ஏற்படுறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்குங்க. ஒருத்தன் உயர்ந்தால் கந்திஷ்டி வரும். இந்த மிதுன ராசிக்காரன் தான் அதிகமாக உயர்ந்த நபர்களில் முக்கியமான நபராகவே இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது கந்திஷ்டிகள் உங்களுக்கு ஏற்படுறது ஒரு சராசரியான விஷயந்தாங்க. எப்போ அதிகமாகும் அப்படின்னா, புதிய வேலை கிடைக்கும் போது அதிகமாகும், சமூகத்தில் பெயர் வரும்போது அதிகமாகும், தொழிலில் வளர்ச்சி நேரத்தில் அதிகமாகும், திருமண பேச்சு நடக்கும்போது இது வந்து அதிகமாகுங்க. இந்த காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு பூஜைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது, கந்திஷ்டி நீக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, கந்திஷ்டி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, வீட்டில் கற்பூரம் ஏற்றி வழிபடுறது, நவகிரக வழிபாடு. நவகிரகங்களுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நவகிரக வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. பச்சை நிற ஆடை தானம், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை தானம் பண்ணுறது, ஏழைகளுக்கு உணவு வழங்குறது, இது எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தொழிலில் முக்கியமான சில பலன்களையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 2026 நன்மை நடக்குமான்னு கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பெரிய விடிவு காலம் தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய வருடமாக 2026 தொழில் பலனில் அதிக வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கு. இதில் 6 மாதம் கடந்துட்டீங்க, ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்குதுங்க. இது நடந்திருந்தால் ஸ்கிப் பண்ணிக்காங்க, நடக்க போகுது அப்படிங்கிறத மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிலருக்கு தான் இதுவுமே பலிக்கும். காரணம், உங்களுடைய தசாபுத்தி கட்டங்கள் வேறுபடலாம், உங்களோட பிறந்த ராசிகள் வேறுபடலாம், உங்களோட பயணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குது, எல்லாமே வேறு இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுங்க. பதவி உயர்வு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, அதனால் கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புதிய திறமைகள் வெளிப்படுங்க. மாற்று வேலை நல்ல பலனை தருங்க. தொழில் செய்பவருங்க ஆன்லைன் தொழிலில் கண்டிப்பாக லாபம் இருக்குது. ஸோ ஆன்லைன் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சும் பண்ணணும், எச்சரிக்கையாகவும் பண்ணணும். மீடியா மார்க்கெட்டிங் துறையில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. கூட்டாளிகளை கவனமாக தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
பணவரவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய நெகட்டிவாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பணவரவு விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரனுக்கு எப்பயுமே பணம் வந்து சம்பாரிச்சாலும் அவன் கையில் தங்குறதில்ல அப்படின்னு நிறையவே ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நல்ல பலன்கள் அப்படின்னா புதிய வருமானத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க. பழைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சேமிப்பு உருவாக ஆரம்பிக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஆன்லைன் மோசடிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரன் கண்டிப்பாக ஆன்லைன் மோசடியில் ஒரு 100 ரூபாயாவது இழந்திருப்பீங்க. இது வந்து இந்த ராசிக்கே உண்டான ஒரு விஷயம். யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்காவது போய் செக்யூரிட்டி இது மாதிரி போடுறீங்க, ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து வேண்டாம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவங்க 2026 நல்ல திருமண யோகம் உண்டுங்க. காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்பு திருமணம், வெளிநாட்டு தொடர்பு திருமணம்னா வெளிநாட்டில் தொடர்பு கொண்டு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உண்டு. திருமணமானவங்க கணவன் மனைவி உறவு வந்து மேம்படுங்க. பழைய பிரச்சனைகள் குறையும். குடும்ப அமைதி அதிகரிக்குங்க. இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயமும் இருக்குது. கோபத்தில் பேச வேண்டாம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்கள்ட்டே இருந்தாலும் சரி, ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். நீங்கள் ரொம்ப நல்லவர், ரகசியத்தை கக்கிடுவீங்க. அதனால் வாழ்க்கையில் தேவையில்லாம மாட்டிக்குவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ரிஷபராசிக்காரன் ஒரு 10 நிமிஷம் பேசினா அவனை பற்றி எல்லாத்தையும் கக்கிடுவான். ஸோ இந்த ஒரு ட்ராபேக் வந்து உங்கள் வாயிலேயே இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் பற்றிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது நரம்பு பலவீனத்தை பற்றி கவனிக்கணுங்க. தூக்கமின்மையை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மன அழுத்தத்தில் கவனமாக இருக்கணும். தோள்பட்டை வலிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுவாச பிரச்சனைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இது ரொம்ப நான் நோட் பண்ண ஒரு விஷயமாக நோட் பண்ணிக்கோங்க. சுவாச பிரச்சனை ரொம்ப எச்சரிக்கை. அதே போல் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா, தியானம், நடைப்பயிற்சி, அதிக தண்ணீர் குடித்தல், இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் காதலில் உணர்ச்சி வசப்படுவாங்க. 2026 பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காதல் மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை மனநிலை வேண்டாம். யாரையும் சோதிக்க வேண்டாம். புதிய உறவு வந்து உருவாகலாம். திருமணமாகும் காதல், அதாவது காதலிக்கிறவங்களுக்கு திருமணமாகும். இரட்டை மனநிலை வேண்டாம். இந்த காலகட்டம் வந்து டபுள் மைண்டடாக இருக்கும் உங்களோட மைண்டு. அந்த பக்கம் கால வைக்கலாமா, இந்த பக்கம் கால வைக்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் சோதிக்க வேண்டாம். யாரையும் இவங்க இப்படியா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு வேண்டாம். அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உருவாகுங்க. உறவினர்களோட இணக்கம் ஏற்படும். வீடு மாற்றம் அல்லது புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனாக நீங்கள் பண்ணுங்கள். வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வெளிநாட்டு யோகம் உண்டுங்க. வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு வேலையில் இருக்கக்கூடிய வருமானம் அல்லது வேலை காரணமாக வெளிநாடு போயிட்டு வர்றது அல்லது வெளிநாட்டு தொடர்பு மூலமாக வருமானம், விசா தொடர்பான நல்ல செய்தி, இதில் ஏதோ ஒன்றாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குதுங்க. அடுத்த 12 நாட்கள் நான் சொல்கிற பாயிண்டில் உங்களுக்கு நடக்குதான்னு செக் பண்ணிட்டு அந்த 12 நாள் கழித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புதிய சிந்தனைகள் உருவாகும். அந்த சிந்தனை நல்லதா கெட்டதாலாம் அது நீங்கள் போதும் தெரிஞ்சுக்குவீங்க. பண வரவு இருக்குங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தொழிலில் நல்ல வாய்ப்பு அமைய போகுது. பழைய நண்பர் சந்திப்பு உண்டுங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பாக உண்டு. கடன் பிரச்சனை குறையும். புதிய முயற்சி வெற்றி பெறும். நாள் 10 ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி வருங்க. பயணம் ஏற்படலாம். நல்ல மாற்றம் ஆரம்பமாகும். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்குதே தவிர கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல. நிறைய பேர் தமிழ் புத்தாண்டு பிறந்து 1 மாதம் ஆக போகுது சார், எப்படி ஓரளவுக்காவது பரவாயில்லையா மிதுன ராசிக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு தான் உங்களுக்கு பராபர வருடம். ஸோ முக்கியமான பலன் சொல்லும் போது தொழிலில் உயர்வு உண்டு. பண வரவு அதிகரிப்பு உண்டு. குடும்ப அமைதி உண்டு. திருமண யோகம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எது உங்களுக்கு சவாலாக இருக்குன்னா மன அழுத்தமும் நம்பிக்கை துரோகமும் உடல்நல கவலையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அது கொஞ்சம் சவாலாகவே இருக்கும். எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்னா விநாயகர், தடைகளை நீக்கும். விநாயகர் வழிபாடு முதற்கண் கடவுளான விநாயகர் வழிபாடு ரொம்பவே நல்லது. அதே போல் முக்கன் சிவபெருமானுடைய அருளும் ரொம்பவே நல்லது. பெருமாள் மன அமைதி கிடைக்கிறதுக்கு உதவுவார். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் ரொம்ப நல்லது. திருஷ்டி இல்லை எதிர்மறை சக்தியெல்லாம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு. எந்த கோயிலில் போய் சுற்றி வந்தீங்க அப்படின்னாலும் மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களில் துர்க்கை அம்மன் தெய்வம் இருப்பாங்க. துர்க்கை அம்மன்கிட்ட திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்தியை குறைக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முருகப்பெருமான் வந்து தைரியத்தையும் வெற்றியும் கொடுப்பார். முருகப்பெருமான் உங்களோட ஃபேவரட் கார்டாக இருந்தால் தப்பிச்சிங்க.
எல்லா சூழ்நிலையிலையும் கடவுள் நமக்கு துணை இருப்பார். சரி சார், என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது? புதன்கிழமை விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. அதே போல் பச்சை நிற ஆடை தானம் பணத்தடைகளை குறைக்குங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்கள். அன்னதானம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நவகிரக வழிபாடு கிரக தோஷங்களை குறைக்கும். கற்பூர தீபம் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை குறைக்குங்க. இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, எல்லாரிடமும் மனதை திறக்க வேண்டாம். யாரை பார்த்தாலும் படபடன்னு பேச வேண்டாம். உங்களை ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். உங்கள் ரகசியங்களை சிலர் பயன்படுத்திக்குவாங்க. அதேமாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆன்லைன் மோசடிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடல் நலத்தில் அலட்சியம் செய்யாதீங்க. உடல் அழுத்தம், மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உடலை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உறவுகளில் நிலைத்தன்மையை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நிலைத்தன்மை வேண்டும், அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறக்கூடிய மனநிலை பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாறக்கூடிய மனநிலை வேண்டாம், இரட்டை மனநிலை வேண்டாம். தொழிலில் ஆவலாக முடிவு எடுக்க வேண்டாம். ஸோ அவசரமாக இழப்பு தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்து எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வெளியே எப்போயும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தித்த காயங்கள் யாருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கையில் பல முறை ஆரம்ப நிலையில் திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய திறன் இவங்களிடம் கண்டிப்பாக இருக்குதுங்க. 2026 பிறந்ததுலேருந்து தமிழ் புத்தாண்டு பிறந்தது இவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கதவு திறக்கக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லணுன்னா, கடந்த கஷ்டங்கள் குறையும், புதிய வாய்ப்புகள் உருவாகும், தொழிலில் மதிப்பு கிடைக்குங்க, குடும்ப அமைதி அதிகரிக்குங்க, மன தைரியம் உருவாகுங்க, நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. தெய்வ அருள் கண்டிப்பாக உண்டுங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஸ்லோகன்னு கூட சொல்லிக்கலாம். உங்கள் மனதை பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவையும் திறமையும் யாராலையும் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஹைலைட்டட் பர்சன். 2026 தமிழ் புத்தாண்டு இப்போ இந்த வரக்கூடிய 12 நாட்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய வருடமாகவும் அமையுதுங்க. ஸோ பயப்படாமல் இறங்கி விளையாடுங்க, நன்மையே நடக்கும். ஸோ கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் ப்ரமோஷனாக நினச்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய நபர் ஒரு விவிஐபி ஜோதிடர், 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். ஸோ ஃபீஸஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த வீடியோ எப்படி வரும், நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கேல்குலேட் பண்ணி எல்லாமே எடுத்து சொல்லுவோம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.